அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முடிய. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. வசனமே படிக்கலையே. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். படிங்க. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் எப்படி கேள்விப்படுகிறதென்று உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரகாரனாய் இருக்கக்கூடாது என்றார். அப்பொழுது உக்கிரகாரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விகாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே, ஒத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விகாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரகாரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். போதும். அல்லேலூயா. இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரனுடைய சம்பவத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பித்து வருகிறேன். அல்லேலூயா. போன தடவை உங்களுக்கு நான் காண்பித்தது இவனிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளக்கூடாது என்று உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு காண்பித்தேன். தாவீது எப்படி தேவனை விசுவாசித்தான் எப்படி என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். இந்த வாரமும் இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் யாராக இருக்கிறோம் என்கிறத காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அது இன்னைக்கு பிரசங்கத்திலிருந்து உங்களுக்கு அது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்? 3வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? சுய புத்தி என்று சொன்ன. இது என்ன சொன்ன? சுய புத்தி. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார்ன்னு உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அது ரொம்ப நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான பள்ளம் மேடும் இருக்குது, குண்டு குழியும் இருக்குது, கரடு முரடு இருக்குது, முள்ளுகள் இருக்கிறது இல்லையா? முள்ளுகள் இருக்குது, கண்ணிகள் வைக்கிறாங்க, மனுஷங்களே கண்ணிகளை வைக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், சுய புத்தியில் சார்ந்து கொள்ளக்கூடாது என்று உங்களுக்கு நான் போன தடவை எடுத்து காமிச்சேன். அப்போது இந்த தடவையும் இதிலிருந்து இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கணும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய ஜீவனை ரட்சித்து கொள்ள விரும்புகிறான். அல்லேலூயா. ஏன் அப்படி விரும்புகிறான்? இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன காரியத்தை செய்கிறான்? எஜமான் தன்னை தள்ளிவிடும் பொழுது ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நான் செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிந்தது என்று சொல்லி அவன் ஒரு வழியை தெரிந்தெடுத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு இல்லை அவனுக்கு. அல்லேலூயா. அதான் சுய புத்தி, சொந்த புத்தின்னு சொல்லுவோம். சுய புத்தி கேட்பார் பேச்சும் கேட்கறது இல்லை,
எதுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. இது வந்து சுய புத்தி என்று சொல்லுகிறோம். அது எதுக்காக அப்படி முடிவெடுக்கிறான்? தன்னுடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ள, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட விதத்திலே வாழ்வதற்காக, எஜமான ஏமாத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? ஒரு வழியை தெரிந்தெடுக்கிறான். அந்த வழியை பார்த்தீங்கன்னா, அவன் போய் பாருங்க, 5வது வசனத்தில் போய் பார்த்தீங்கன்னா, தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ எஜமானிடத்திலே பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் அதுக்கு என்ன சொல்றான்? கடன் வாங்கினவன் கரெக்டா சொல்றான், நான் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று எழுது, மீதி 50 என் கணக்கில் வரட்டும், 50 எஜமான் கணக்கில் வரட்டும், 50 என் கணக்கில் வரட்டும் அப்படின்னு எழுதுன்றான். அல்லேலூயா. இது எதுக்குன்னா, தான் வாழ்வதற்கு, எஜமான் வேலையை விட்டு தூக்கிட்டாலும் நான் வாழ்வதற்கு எனக்கு வந்து ஐஸ்வர்யம் வேண்டும், ஆஸ்தி வேண்டும், ஆகவே நான் வாழ்வதற்கு எனக்கு வந்து பணம் வேண்டும். ஆகவே என்ன பண்ணுறான்? இப்படிப்பட்ட ஒரு பொய்யான கணக்கு எழுத சொல்கிறான், கள்ள கணக்கு எழுத சொல்கிறான். அதைத்தான் தன் ஜீவனை, அதை கொண்டு தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 16:25-26 சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், என் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்றாரு. அப்போ நமக்கு தெரியும், நமக்கு ரட்சகர் ஒருவர் இருக்கிறார், நமக்கு ஒரு மீட்பர் ஒருவர் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று போன தடவை எடுத்து காமிச்சேன். இப்போ இவன் என்ன பார்க்குறான்? நல்லா கவனிங்க. எஜமான் தன்னை வேலையை விட்டு தூக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சிந்தனை வருது. தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவன் பார்க்குறான், தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவன் யோசிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பார்வை, என் வாழ்க்கை நம்ம எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பார்வையை பார்க்குறான். நல்லா கவனிக்கணும். கண் எதை குறிக்கிறது? பார்வையை குறிக்கிறது. கண் எதை குறிக்கிறது? நம்முடைய கண்ணு பார்வையை குறிக்கிறது. அந்த பார்வை ஒரு தூரத்தை குறிக்குது. எனக்காவது அதை யோசித்திருக்கிறீங்களான்னு தெரியல. என் வாழ்க்கை எப்படி இருக்குது போதுண்டு அந்த பார்வை, கண்ணு பார்வையை குறிக்கிறது. அந்த பார்வை ஒரு தூரத்தை குறிக்கிறது. அந்த தூரம், அந்த பார்வை தூரத்தை சிந்தையோடு சேர்த்து கணக்கு போடுகிறது. உண்டா இல்லையா? ஒரு பொருளை பார்க்குறோம், ரொம்ப தூரத்தில் இருக்குது, அது எது சொல்லுது? கண்ணு சொல்லுதா? சிந்தை தானே சொல்லுது. கண்ணு ஒரு தூரத்தில் ஒரு பொருளை பார்க்குது, அது தூரத்தில் இருக்குதுன்னு எது சொல்லுது? என்னுடைய சிந்தை சொல்லுது. அப்போ கண் பார்வையை குறிக்கிறது, அது தூரத்தை குறிக்கிறது, அது சிந்தையோடு கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இது வாழ்க்கையோடு ஒப்பிடக்கூடிய ஒரு சத்தியம் இது. ஏன்னா அவன் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறான். கண் பார்வையை குறிக்கிறது, பார்வை ஒரு குறிப்பிட்ட தூரத்தை குறிக்கிறது. அந்த தூரம் வந்து நம்முடைய சிந்தையோடு கலந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் நான் அந்த சிந்தனைக்குள்ள போயிருச்சு. எஜமா வேலையை விட்டு தள்ள போறான், நான் என்ன செய்வேன்? சிந்தைக்கு போகுது. அப்போ சிந்தை வந்து ஒரு யோசிக்கிறான், தன்னை குறித்து ஒரு பார்வை, நான் என்ன பண்ண போறேன்? நான் 100 குடம் எண்ணெய் இருக்குது, 50 குடம் எழுது, அதை என் எஜமான்ட்ட கொடுத்துட்டு 50 குடத்தை என் கணக்கில் வை. இப்படி தன் வாழ்க்கைக்காக ஒரு சிந்தனை, ஒரு பார்வையை அவன் பார்க்குறான். இது ஒரு சூழ்நிலையினாலே, ஒரு சூழ்நிலையை அவனுக்குள்ள கொண்டு வந்தது. அவனுடைய அநீதி உள்ள சூழ்நிலை தான் அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வருது. அந்த அநீதி உள்ள சூழ்நிலை நிமித்தமாக இப்படி சிந்திக்க வைக்கிறது. அந்த சிந்தனையிலே பாவம் இருக்கிறது. அந்த பாவம் எதை குறிக்கிறது? அவன் தேவனுக்கு பயப்படல, அவனுடைய வாழ்க்கையில தேவன் இல்லை. அதனால அவனுடைய சிந்தை என்ன பண்ணுது? ஒரு தாறுமாறா யோசிக்குது, கோணலா இருக்குது, அது மாறுபாடான வழியில இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மாறுபாடான வழி என்ன செய்கிறது? ஒரு பொய் கணக்கு எழுத வைக்கிறது. என்ன சொல்றான்? நீ சீக்கிரமா எழுது, 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து
50 என்று நல்லா கவனிக்கணும். சீக்கிரம் எழுது. ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவனுடைய உள்ள எப்படி இருக்குது பாருங்க. டக்குன்னு எழுது, சீக்கிரமா எழுது. இதுதான் மாறுபாடு. அந்த தேவனை குறித்த நம்பிக்கை இல்லை, தன்னை சிருஷ்டிகரை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால நானே என்னுடைய வாழ்க்கைக்கு எஜமானா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நானே ரட்சிக்க விரும்புகிறேன். ஆகவே நான் என்னுடைய சிந்தையில என்ன ஆகுது, தன் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறான், தன் வாழ்க்கை எப்படி இருக்க போது நினைச்சு பார்க்கறான். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சிந்தை விழுந்து போன மனிதனுடைய சிந்தையா இருந்ததுனால அவன் என்ன சொல்றான், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்றான், நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு வேகம். அல்லேலூயா. அதான் மாறுபாடுன்றது. இது பேரு தான் மாறுபாடு. வேதம் சொல்லுகிறது, மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு. மாறுபாடுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு. அதை சொல்றான், என் இருதய மாறுபாடானவர்களை சிந்திக்க கூடாதுன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எதை சிந்திக்க கூடாது? மாறுபாடானவைகளை சிந்திக்க கூடாது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மாறுபாடு கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியமாய் இருக்கிறது. வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறுபாடுகள், தாறுமாறுகள், கோணலும் மாறுபாடுமான சந்ததின்னு சொல்றாருல பவுல், அதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது. பாருங்க, இது பொய் கணக்கு எழுதுறான், திருட்டு கணக்கு எழுதுறான். இது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னொரு காரியம், அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், ஒரு உதாரணத்தோடு எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஒரு பெரிய இது மட்டும்தான் மாறுபாடுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய கார் கம்பெனியில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவர், அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு ஒரு வண்டியை ஒரு மாடல் பண்ணுறாரு, நல்லா அவர் அழகாக பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஊட்டிக்கு வராரு. அவர் சொன்னார், அவர் சொன்ன காரியம், இது உண்மையிலே சொன்ன காரியம். அவர் ஊட்டிக்கு வராரு. ஊட்டிக்கு வரும்பொழுது அங்கே தங்கிட்டு விடிய காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியில் போகிறதுக்கு வராரு. வெளியில் போகிறதுக்கு வரும்பொழுது அந்த காரை சுற்றி பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்களாம். ஒரு 2-3 பெண்கள் நின்று அந்த காரை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதை அவர் கவனிச்சாராம். ஏன் அதை கவனிக்கிறாரு? அந்த கார் போலீஸ்காரங்க, உயர்ந்த அதிகாரிகள் பயன்படுத்துகிற ஒரு போலீஸ் வாகனம். அந்த வாகனத்தை இன்னும் அதை கொஞ்சம் அழகாக வடிவமைத்திருக்கிறார். அதை எப்படி வடிவமைத்திருக்கிறாரு? இன்னும் கொஞ்சம் அழகாக அதை வடிவமைத்ததுனால அந்த பெண்கள் அதை சுற்றி அதை என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்க அதை யோசிக்கிறார். அவர் அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு உட்காந்து யோசிக்கிறாராம். என்ன யோசிக்கிறாராம், இந்த ஆண்களும் பார்க்குறாங்க, பெண்களும் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? அவங்க உலகத்தில் அந்த காரை பார்த்துருக்குறாங்க. அதில் இறங்குற அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே மிடுக்கா, அப்படியே தோரணையா இறங்குறாங்க. இறங்குறத பார்க்குறாங்க. அப்போது என்ன நினைக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு கார் இருந்து அந்த காரில் இருந்து நம்ம இறங்கும்போது என்ன இருக்குது, ஒரு தோரணையாக இருக்குது அப்படின்னு, தோரணை ஒரு மிடுக்காக இருக்குது. அதனால் அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்களாம். அப்போ என்ன பண்ணாராம், அந்த காரை பொதுமக்களும் பயன்படுத்துகிற மாதிரி அதை வடிவமைக்கணும். ஏன்னா அதனால் நமக்கு லாபம் வரும், கம்பெனிக்கு நிறையா கார் விற்கும்னு சொல்லி அது போல் வடிவமைத்தாராம். அந்த காரு அதிகமாக விற்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த பெண்களும் அந்த ஆண்களும் அந்த மிடுக்கான ஒரு தோரணையான ஒரு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இல்லையா? அதானே ஏன் சுற்றி பார்க்குறாங்க. நம்மளும் இந்த காரில் போய் இறங்கினா நமக்கு ஒரு தோரணை இருக்கும், ஒரு மிடுக்கு இருக்கும். யோசிக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் அந்த தோரணையும் மிடுக்கும் அந்த கார்னால வருமா, இல்லை உள்ளே இருக்கிற என்னுடைய சுபாவத்தில் அந்த அதிகாரம் இருந்தால் வருமா? அல்லேலூயா. அந்த அதிகாரம் இருந்தால் தான் அந்த காரில் போய் இறங்கினாலும் ஒரு தோரணை இருக்கும். அந்த அதிகாரமே இல்லாமல் ஒரு சாதாரணமாக நான் இருந்து அந்த போய் காரில் இருந்தால் என்னுடைய உள்ள என்ன சொல்லும்? அல்லேலூயா.
உள்ள வந்து அந்த என் உள்ளத்துக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குமா? இல்லை. அதுதான். ஆனால் நான் இதில் போய் இறங்கினா ஒரு தோரணம் இருக்கும், ஒரு மிடுக்கு இருக்கும், மற்றவங்க கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது போல இருக்கும். அதுதான் வேஷம். அல்லேலூயா. அதுதான் வேஷம். அதனால தான் வேதம் சொல்கிறது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். அதைத்தான் இந்த அநீதி உள்ள உக்கிராக்காரன் சொல்றான். தன்னை ரட்சிக்க விரும்புகிறான். நான் ஒன்றும் குறைந்து போயிடல, நான் வசதியாக தான் இருக்கேன், நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு மாறுபாடான ஒரு பொய்க்கணக்கை எழுதி என்ன பண்ணுறான்? தன்னுடைய வாழ்க்கையை தானே ரட்சித்து கொள்ள அவன் விரும்புகிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? தகுதி கிடையாது. தேவனுடைய பார்வையில் அது தகுதி கிடையாது. ஆனால் அவன் நினைக்கிறான், என்னை பார்க்குறவங்க இப்படி இப்படி ரொம்ப நல்லா தான் இருக்கிறாரு, இவர் வேலையில் இல்லை, ஆனாலும் இவர் நல்லா தான் இருக்கிறாரு, ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு தன்னை ரட்சித்து கொள்ள, தன்னுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்காக, தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக தானே அவன் என்ன பண்ணுறான்? தன்னை ரட்சித்து கொள்ள விரும்புகிறான். ஆனால் விசுவாசமுள்ள சந்ததியாகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு மாறுபாடான ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாது? மாறுபாடான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு நிழலை போல இருக்குது, அதுல மெய் இல்லை. அந்த ஒரு ஒரு என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எந்த மிடுக்கும் இல்லை, என்கிட்ட எந்த தகுதியும் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லாத அந்த ஒரு பொருள் எனக்கு அந்த தகுதியை கொடுத்து விடுமா? அல்லேலூயா. அந்த காரில் போய் இறங்கின உடனே, தோரணையான இறங்கின உடனே எல்லாருக்கும் தெரியும், இவன் வந்து இல்லை சாதாரண ஆள், காரு தான் பெருசாக இருக்குது, இவன் சாதாரண ஆள். அல்லேலூயா. அதனால தான் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, காருன்ன உடனே எல்லாரும் பெருசாக நினைக்கிறாங்க, அது ஒன்றும் கிடையாது, 4 சக்கரை வச்ச இரும்பு டப்பான்னாரு. அல்லேலூயா. உண்மைதானே? அது இரும்பு டப்பா தானேங்க அது. அல்லேலூயா. இல்லையா? அல்லேலூயா. அருமையாக சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அது ஒன்றும் இல்லை, 4 சக்கரை வச்ச இரும்பு டப்பா, அது அவ்வளோதான். அது அதனால் எனக்கு மேன்மை வந்துடுமா? என்னுடைய உள்ளமும் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய செயலும் உள்ளான மனிதன் உள்ள இருக்கிற ஒரு சுபாவங்களுக்குள்ள எது விதமான ஒரு ஒன்றுமே இல்லைன்னா அதன் மூலமா எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வந்துடுமா? அல்லேலூயா. என் வாழ்க்கை கோணலும் மாறுபாடும் ஏமாத்துறதும் வஞ்சிக்கிறதும் அபகரிக்கிறதும் அப்படிப்பட்ட இதாக இருந்து அந்த ஒரு வாகனத்தினால எனக்கு என்ன மிடுக்கு வந்துடுமா? அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையிலே தேவன் என்னை எப்படி பார்க்கிறார், எது என்னை வெளிப்படுத்துகிறது? அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே எது என் உள்ளத்துக்கு தெரியும்? நான் பரிசுத்தமா வாழ்றேனா அசுத்தமா வாழ்றேனான்னு என் உள்ளத்துக்கு தெரியும். ஆனா வெளியில பார்க்கிறத எல்லாம் என்ன பண்றாங்க? அது விரும்புறாங்களா இல்லையா? விரும்புறாங்க. அதுதான் மனிதர் வெளிப்படுத்துகிற பிரதிபலிக்கிற காரியங்கள். அதனால அந்த மாயையான அந்த நிழலான காரியங்கள், உலகத்தில் நம்ம பார்க்குற காரியங்கள் அப்போ என்னது? மாயையான காரியங்கள். அவைகளெல்லாம், அவருடைய செயல்கள் எல்லாம் ஒரு நிழலான காரியங்கள், அவைகளெல்லாம் மெய் இல்லை. அல்லேலூயா. நம்ம நடந்து போகிறோம், ஒரு நிழல் இருக்குது, அந்த நிழல் வந்து ஒரு மாயை. அதான் அவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற காரியங்கள். மனுஷன், தேவனற்ற மனுஷன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காதபடி, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாதபடி, தன்னுடைய வாழ்க்கைக்கு தானே எஜமானனாக இருந்து தன்னை ரட்சித்துக் கொள்ள, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுபாடான ஒரு கள்ளக்கணக்கு எழுதி, ஒரு பொய்க்கணக்கு எழுதி தன்னுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை வெளிப்படுத்துவது, அவன் வெளிப்படுத்துகிறது ஒரு நிழலை போல இருக்கிறது. அது மெய் கிடையாது. அல்லேலூயா. அது மெய் இல்லை. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடடா
இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம இல்லையே, வாழலையே அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நாம நம்மை சிருஷ்டி கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், இரக்கமான உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது, தீங்குக்கு தூரமாவா என்று சொல்கிறவர், நம்மை கண்ணின் மணியை போல காக்கிறவர். பாடுனீங்கல்ல, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. நான் ஆராதிக்கிற தேவன், இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், அவரை விசுவாசிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு நான் குறைவுபடவே மாட்டேன், தாழ்ச்சி அடையவே மாட்டேன், என்னை கைவிடவே மாட்டார் என்று நீ அறிக்கை செய்து உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன்னுடைய வாழ்க்கைக்கு எஜமானனாக, ரட்சகனாக அவர் மாறுகிறார். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா, வந்துருதா இல்லையா? அப்ப நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீ சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்க? அவர் என் கர்த்தர் சொல்றீங்க. அப்படின்னு யாரை பார்த்து சொல்றீங்க? உங்களுடைய சிருஷ்டி கர்த்தரை பார்த்து சொல்றீங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர் கேட்டுட்டு சும்மா இருப்பாரா? பதில் கொடுக்கிறாரா இல்லையா? பதில் கொடுப்பாரா இல்லையா? அல்லேலூயா. கண்டிப்பா பதில் கொடுப்பாரு. நமக்கு நம்பிக்கை இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு நான் எஜமான் இல்லை, எனக்கு எஜமான் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எஜமான் ஒருவர் இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்க அதை என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்த, அதை நான் பழக அது மெய். அல்லேலூயா. அது மெய். அவர் ஒரு நாள் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. அதே தேவனை தான் நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவரும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப அது என்னது? அது நம்ம பார்க்கிறதெல்லாம் நிஜம் கிடையாது, நம்ம பார்க்கிறதெல்லாம் மெய் கிடையாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதில் கொடிகள். அந்த திராட்சை செடியினுடைய கொடிகளா இருந்தா நான் சொல்றேன், நீங்க வாடி போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க வாடி போகவே மாட்டீங்க. அப்போ அந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம பார்க்குற பார்வையை மாற்றணும். அல்லேலூயா. நம்ம பார்க்குற பார்வையை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? மாற்ற வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி. அல்லேலூயா. இந்த உலகத்தார போல அவன் செய்துட்டான் நானும் செய்வேன், அவன் வாங்கிட்டான் நானும் வாங்கிடுவேன். இல்ல, காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லிட்டான். முடிப்பார்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இதுக்கு அதை பார்க்கும்போது, அந்த மனிதர்கள் வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்க்கும்போது சில காரியங்கள் இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எது நிழல், எது மெய்? மெய் என்ன? அவனுடைய உள்ளம் மாறுபாடான உள்ளம், ஆனா அவன் வெளிப்படுத்துகிறது பெரிய மிடுக்கா, தோரணையா அப்படி வர்றான். மனிதன் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். இதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது உலகத்தார் பார்க்குறாங்க, நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் அதிகாரம். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை படிக்க அப்படியே உள்ளம் சும்மா பயங்கரமாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42லிருந்து 45 வரைக்கும் படிங்க. 42லிருந்து 45 வரைக்கும், சரி 41லேருந்து படிங்க. 41லிருந்து 45 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்க. பெலிஸ்தனும் கவனிங்க, பெலிஸ்தன் என்ன பண்றான்? சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா படிக்கணும். தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அல்லேலூயா பார்க்கிறான். அவன் எந்த கவசமும் போடல,
அவன் கையில எந்த ஆயுதமும் இல்லை. அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான்? அவன் சொல்றான் பாருங்க, அவன் இளைஞனா இருக்கிறான். 16 வயது வாலிபன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? 16 வயது வாலிபனா இருக்கிறான். சௌந்தரியமா அழகா இருக்கிறான். செக்க செவேர்னு இருக்கிறான். அவன் நல்ல ஒரு அழகா இருக்கிறான். அவனை பார்க்கறான், பெலிஸ்தன் பார்க்கறான். பெலிஸ்தன் 11 அடி. எத்தனை அடி? 11 அடி. இவன் வாலிபன், 16 வயசு. இவன் 5.5 அடியிலிருந்து ஒரு 6 அடிக்குள்ள இருக்கலாம். இவன் நார்மலான நம்மளை போல ஒரு சராசரி மனிதன். ஆனா பெலிஸ்தன் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கேடகம் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. தன்னை முழுவதும் கவர் பண்ணி இருக்கிறான். கையில பெரிய ஈட்டி இருக்குது. கையில் இந்த கையில அதை ஏதாவது சத்துரு எரிஞ்சானா அதை தடுக்கிறதுக்கு கேடகம் இருக்குது. இந்த கையில ஈட்டி இருக்குது. தாவீதை பார்க்கறான். தாவீதை பார்த்தா இளைஞனா இருக்கான். பார்த்தவனே தெரியுது, எதுவுமே மறைக்கல. இல்ல, எதுவும் மறைக்கல, ஓப்பனா இருக்கிறான். சிவந்த மேனி இருக்குது. இளைஞனா இருக்கிறான். அழகிய ரூபமா இருக்கிறான். நான் 11 அடி இருக்கிறேன், இவன் 5.5 அடி இருக்கிறான். சின்ன பையனா இருக்கிறான், வேலை தெரியாது. அல்லேலூயா. தெரியுது இல்ல, என்னுடைய சர்வீஸ் என்ன, என்னுடைய அனுபவம் என்ன. இவன் பார்த்தா சின்ன பையனா இருக்கிறானே, இவன் கையில் ஆயுதம் கூட இல்லையே அப்படின்னு அவன் பார்க்குறான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வர வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன், காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். அப்போ இந்த பெலிஸ்தன் பார்க்கிற பார்வை ரொம்ப பார்த்து அப்படியே பார்க்கறானா, இவங்கிட்ட எந்த தோரணையும் இல்லை, எந்த மிடுக்கும் இல்லை, எந்த ஒரு வேலை தெரிஞ்ச மாதிரி இல்லை, எங்கேயும் சண்டை போட்டு இவன் பழகின மாதிரி இல்லை. ஆனால் இவன் பெலிஸ்தன் வீரன். அவன் நிறைய வெற்றிகளை எடுத்தவன். அவனை பார்த்தாலே பயந்து நிற்கிறாங்க. இஸ்ரவேல் தேசம் முழு இராணுவமே அவனை பார்த்து பயந்து நிற்குது. யாருமே கிட்ட போக மாட்டேன்றாங்க. ஆனால் இவன் கிட்ட போறான். கிட்ட போயிட்டு சொல்றான் 45வது வசனத்தில், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். அவன் சொல்றான் பாருங்க, அடுத்து நானோ, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, நானோ. நீ எதோட வர்ற? ஒரு மிடுக்கா வர்ற, ஒரு அதிகாரத்தோட வர்ற, உன்னுடைய சொந்த அனுபவத்துல வர்ற, நீ பழகின வித்தையில வர்ற. ஆனா நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அடுத்த வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பார்வை, அவன் பார்க்கிற பார்வை வேற. அவன் உலகத்தார போல பார்க்கறான். பார்க்கறான், ஒண்ணுமே இல்லை இவங்கிட்ட, வேலை தெரியாதவன், சண்டை போட்டு பழக்கமே இல்லை அப்படின்னு தான் பெலிஸ்தனை அவன் கண்டு. பெலிஸ்தன் தாவீதை கண்டு. அவன் பார்க்கிற பார்வை வேற, ஆனா இவன் பார்க்கிற பார்வை வேற. இவன் அந்த தேவனை நம்பி விசுவாசித்து போகும்போது அந்த ஒரு கல்லில் கவனில் ஒரு கல்லை வச்சு அதை சுற்றி என்ன பண்ணுறான், அடிக்கிறான். அடித்தா அது எங்கே படுது? நெத்தியில் படுது. அப்போ ஆண்டவர் விசுவாசிக்கிற உனக்கு சத்துருவை வீழ்த்த சத்துரு எந்த இடத்தை காமிச்சிருக்கிறான், எந்த இடத்தை காலியா வச்சிருக்கிறான்னு காமிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் மெய். சத்துருடைய பலவீனம் எங்க இருக்குது? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன்னுடைய முழங்கால்ல இருக்கு. ஹல்லேலூயா. உன் முழங்கால்ல நின்று நீ துதிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே நிழல் இது நிஜம் என்று தெரியும். உலகத்தார் நிழலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீ நிஜத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். ஹல்லேலூயா.
அந்த உதட்டுக்கு அர்த்தம் கபடு இல்லை. நீ துதிக்கும் போது நீ கபடாய் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பொய் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. உன் வாழ்க்கையில தாறுமாறு கிடையாது, கோணலும் கிடையாது, மாறுபாடு கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ உன்னுடைய முழங்கால நின்று நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கையில இருக்கிற கோணலு, மாறுபாடு, தாறுமாறு, பொய், புழுகு இதெல்லாம் இல்லவே தேவையே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா பொய் சொல்ல முடியாத ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை பார்க்கலாம், உன்னை உலகத்தார் பார்க்கலாம். இது என்ன இது இப்படி இருக்கிறாங்களே? ஆனா நான் சொல்றேன், உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. ஏன்? உங்ககிட்ட தாறுமாறு இல்லை, பொய் இல்லை, கபடு இல்லை, மாறுபாடு இல்லை. ஏன்னா உன்னைக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. அப்போ நாம எங்க இருந்து கத்துக்கணும்? வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தார்கிட்ட இருந்து எதுவுமே கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு போன தடவை எடுத்து காமிச்சேன். அது வேஷன் எடுத்து காமிச்சேன். இன்னைக்கு அதை என்ன பண்ணியிருக்கிறேன்? நிரூபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்றான்? கோலியாத்து தன்னிடத்துல இருக்கிறவர்களை கொண்டு வந்து என்ன பண்றான்? நிழலான காரியங்களை கொண்டு வந்து ஒரு மனுஷனை அசட்டை பண்றான். தாவீது என்ன பண்றான்? அவனை ஒரு விதத்துல காலி பண்ணிடுறான். அல்லேலூயா. பாருங்க, இது தான் இந்த பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மிடுக்கு, இந்த தோரணை, இந்த அதிகாரங்கள் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? நாம் அதை போல வாங்கணும், அது வாங்கிட்டா நான் நல்லாயிடுவேன், நான் அது இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், அது இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது நினைக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. எல்லாருக்குள்ள நினைக்க ஒரு வீடு வாங்கிட்டா நல்லாயிடும்பா, நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு நிறைய இதெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அதான் நான் கூட ஒரு காலத்தில் நினைக்கும் போது அது பெரிய காரியமாக இருந்தது. ஆனால் கர்த்தரை எனக்கு என்ன பண்ணார்? அது ரொம்ப சுலபமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அது வேதனையற்ற ஒரு ஐஸ்வர்யமாக இருந்தது. பெரிய போராட்டம் இல்லை, பெரிய கஷ்டம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை சுலபமாக எனக்கு கொடுத்தார். கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும், விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நாம இந்த கர்த்தர் இல்லாம கர்த்தரை எடுத்துட்டு நாம சில காரியங்களை நம்ம செயல்படும் பொழுது, அதான் சொல்றேன்ல, கால்குலேஷன் மிஸ்டேக்ன்றோம், ஒரு கணக்கு போடுறோம். அது என்ன ஆயிடுது? நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு கணக்கு போடுறோம், அது தப்பாயிடுது. என்ன ஆயிடுது? தப்பாயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தார் அவங்களுடைய கோணலும் மாறுபாடுமான வழிகளை பயன்படுத்தி என்ன பண்றாங்க? அவருக்கு அதுல சில பேர் என்ன பண்றாங்க? ஜெயிச்சிடுறாங்க. அல்லேலூயா. ஜெயிச்சிடுறாங்க. அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதாவது அவங்க கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அந்த ஜீவனத்தின் பெருமை, இவைகள், இந்த புகழ், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, இவைகளெல்லாம் என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு வழியில அவங்க போய் என்ன பண்றாங்க? அதை என்ன பண்ணிடுறாங்க? அதை அடைந்து விடுகிறார்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? உண்டு தானே? அடைந்து விடுகிறார்கள், அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா அவங்களுக்கு கிடைக்குது, ஒரு சிலருக்கு அது கிடைக்கல. அல்லேலூயா. அதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும் போது அதுக்காக முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு அது கிடைக்கல, வாய்க்கல. அப்படி வாய்க்காமல் இருக்கும்போது அதனால என்ன வருது? சஞ்சலம் வருது, கலக்கம் வருது, விரக்தி. கிடைக்கலன்னும் போது ஒரு விரக்தி வருகிறது, கவலை வருகிறது, ஏமாற்றம் வருகிறது, ஒரு பாரம் ஆயிடுது. நான் நினைச்சது நடக்கலையே. அல்லேலூயா. நான் நினைச்சது எனக்கு கிடைக்கலன்னு என்ன வருது? ஒரு சிலருக்கு கிடைக்குது, ஒரு சிலருக்கு என்ன ஆகுது? என்ன கிடைக்குது? சஞ்சலம் கிடைக்குது, விரக்தி கிடைக்கிறது, கவலை கிடைக்கிறது, பாரம் கிடைக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுது ஜீவன் விருட்சம் போல இருக்கு. நம்முடைய மனசு அப்படிப்பட்ட மனசா இருக்கிறது. அதனால தான் அவன் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 27:1, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்?
எனக்கு கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார். அல்லேலூயா. அவன் எப்ப சொல்றான்? இதெல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தான் சொல்றான். கர்த்தரின் வெளிச்சம் அப்படின்னா என்ன? கர்த்தரனை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். கர்த்தரே எனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. எது எனக்கு வெளிச்சம்? எது என்ன பிரதிபலிக்குது? என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அதிகாரம், காரு, பங்களா, வீடு இல்ல. கர்த்தர் எது என்ன வெளிப்படுத்துகிறது? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். அல்லேலூயா. தேவனற்ற மனிதன் வேஷமாகவே திரிகிறான். அது அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை போல காட்டுகிறது. உலகத்தாருக்கு அது ஒரு வெளிச்சம். அவனுடைய வீடு ஒரு வெளிச்சம், அவனுடைய கார் ஒரு வெளிச்சம், அவனுடைய பங்களா ஒரு வெளிச்சம், அவனுடைய வாழ்வு ஒரு வெளிச்சம். அது வேஷமான வெளிச்சம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார். என்ன வெளிச்சமா வச்சிருக்கிறது யார்? அது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார். அல்லேலூயா. யாருக்கு நான் பயப்படுவேன்? உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட எதா இருந்தாலும் என்ன பயமுறுத்த முடியாது. எந்த அதிகாரம், எந்த தோரணை, எந்த மிடுக்கு எதுவும் பயன்படுத்த முடியாது. அதெல்லாம் நிழல். அதெல்லாம் என்னது? நிழல். கர்த்தரின் வெளிச்சம். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அல்லேலூயா. நானே ஒளி, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரை நான் என்னுடைய இருதயத்தில் வச்சா என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஏன் கால்குலேஷன் மிஸ்டேக்கு? எனக்கு பயம் இல்லை, எனக்கு விரக்தி இல்லை, எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரு சஞ்சலம் இல்லை. ஏன் இல்லை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்வார். அவரால் முடியும். என்னால முடியாது, ஆனா அவரால் முடியும். அல்லேலூயா. 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 பார்க்கறான் கோலியாத்து தாவீதை பார்க்கறான். தாவீதை கண்டவனை அசட்டப் பண்ணினான். ஏன் அசட்டப் பண்றான்? தான் பெரிய ஆளு நினைச்சதுனாலதான் அவனை அசட்டப் பண்ணுகிறான் இல்லையா? எதனால அசட்டப் பண்றான்? படா ஒன்றும் இல்லை உன்ட்ட சொல்கிறாங்களா இல்லையா? அசட்டை பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 1:26-27, ஞானிகளுடைய ஞானத்தை அளித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன். ஏன்? நான் உன் கூட இருந்தான். அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன், நீ கர்த்தரை விசுவாசித்தால், கர்த்தருக்கு நீ மேன்மையை கொடுத்தினால், கர்த்தரை நீ ஆராதித்தால், அவர் உன் கூட இருந்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவார். அல்லேலூயா. ஞானியுடைய ஞானத்தை அளிப்பார். இவனா? ஒன்றும் இல்லை. இல்லை இவனா? ஏன்? அவன் ஒன்றும் பண்ண முடியலையே. அவன் நல்லா இருக்கிறானே, அவன் சமாதானமா இருக்கிறானே, அவன் சந்தோஷமா இருக்கிறானே, அவனை ஜெயிக்க முடியலையே. அவன் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போறானே. அல்லேலூயா. எல்லாம் நம்புறீங்களா? நம்பலையா? அல்லேலூயா. இல்ல விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கலையா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒண்ணுக்கு ஞானிகளுடைய ஞானத்தை அளித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன். அல்லேலூயா. அதெல்லாம் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. அது நிறைவேறினாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது நிறைவேறினாதான் அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்ன? ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம் போறோம், சர்ச்சுக்கு வர்றோம் போறோம், சர்ச்சுக்கு வர்றோம் போறோம். அதல்ல. உன்னை ஒருத்தன் மேற்கொள்ள முடியாதபடி, உன்னை ஒருத்தன் ஜெயிக்க முடியாதபடி, சத்துருவனை ஜெயிக்க முடியாதபடி, உன்னை பாவத்திலே தள்ள முடியாதபடி, இந்த நிழலை பார்த்து நீ மயங்க முடியாதபடி நீ வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஏதோ அப்படியே போறையா, ஏதோ இருக்கிறையா, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறையா. இல்லை, உன்னை பார்க்கும்போது அவன் சொல்லணும், என்னடா அவன் பார்த்தா சாதாரணமாக இருக்கிறான், அசட்டப் பண்ணினவன், ஆச்சரியப்பட வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவுக்கு மகிமைங்க. கிறிஸ்துவுக்கு எது மகிமை? ஆண்டவருக்கு எது மகிமையை கொண்டு வருது? நீ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்போது தான், அதை நீ விசுவாசிக்கும் போது அது உன்னுடைய வாழ்க்கையிலே அது நடக்கிற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதான் பார்த்தீங்கன்னா
இப்போ அந்த மாறுபாடான வழியில போய் வாழ்க்கையை ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா? வாழ்க்கையை ஜெயிக்கிறாங்க. அவங்கள என்ன சொல்லுது? அவர்களை அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்குமா? அல்லேலூயா. அவருடைய ரூபத்தை என்ன பண்ணுமா? பாதாளம் அழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ரொம்ப நண்பர் இருந்தார். என் மேலே ஒரு அபிமானமான மனுஷன்தான். அதனால் நல்ல மனுஷன்தான், அதெல்லாம் அது குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தன்னுடைய வியாபாரத்தை பார்ப்பார். ஏன்னா இருட்டின அப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா இடத்த அளக்கணும், இடத்த பார்க்கணும், வாங்கணும், விற்கணும்னா 6 மணிக்கு மேலே இருட்டிடும், பார்க்க மாட்டாங்க. ஆனால் காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓடி 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 உழைச்சாருங்க. அல்லேலூயா. உழைச்சாரு. அதே போல ஐஸ்வர்யத்தை குமிச்சாரு. அவர் நினைக்கிறதுக்கு மேல ஏராளமா சம்பாதிச்சாரு. ஆனா இந்த சரீரம் கர்த்தருடையதுன்னு அவருக்கு சொல்ல ஆள் இல்லை. அல்லேலூயா. அவர் தெரிஞ்சுக்கவும் முடியல. ஆனா அவர் ஓடினார் பாருங்க. ஓடி ஓடி சம்பாதிச்சாரு. ஆனா குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை. மிகப்பெரிய திரட்சியான ஐஸ்வர்யம் இருந்தது. 51 வயதில் அவர் மரித்து போய்விட்டார். அல்லேலூயா. ஏன்? இந்த சரீரத்தை என்ன பண்ணல? அவரு கவனிக்கல. ஏன்? அந்த ஐஸ்வர்யத்தை பெருசா நினைச்சதுனால இந்த சரீரத்தை அவர் பெருசா நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, சரீரம் கர்த்தருடையது. அல்லேலூயா. சரீரம் கர்த்தருடையது. நீ இந்த சரீரத்தை அழிச்சு நீ அந்த ஐஸ்வர்யத்தை சேர்த்து என்ன பண்ண போற? அல்லேலூயா. இந்த சரீரத்தை அழிச்சு, கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் நீ அழிச்சு ஓடி ஓடி உழைச்சி நீ அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு என்ன பண்ண போற? அல்லேலூயா. நான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பா கிரியை செய்வார். என் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார், அவர் எஜமானா இருக்கிறார் என்பதனால என்னுடைய வேலை அன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கோ அவ்வளோத்தையும் என்ன பண்ணுவேன்? கரெக்டாக செய்வேன், தரமாக செய்வேன், நேர்மையாக செஞ்சு அந்த வேலையை முடிச்சு வச்சிருவேன். அல்லேலூயா. மீதியானது என்ன பண்ணுவார்? அவர் பார்த்துக்குவார். என் வேலை என்ன சிறப்பாக செய்துட்டேன், என்னுடைய வேலை என்ன அதை கரெக்டாக செய்துட்டேன். மீதி கர்த்தர் பார்த்தா கவலை கிடையாது, பெரிய பாரம் கிடையாது, பெரிய பெரிய ஒரு முயற்சி கிடையாது. ஓடி 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 இல்லை. அவர் சொல்றாரு, பறவைகளை கவனித்துப்பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நொறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுக்கிறார். நான் அவர் வேலையை பார்க்கிறேன் கொஞ்சம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்? அவருக்கு அவருக்குரிய இடத்தை நான் கொடுக்குறேன். நான் அதை கொடுக்குறேன். முழங்கால நிற்கிறேன். சும்மா ரொம்ப சிம்பிளுங்க. வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு நீ முழங்கால நின்று நீ துதிச்சினாலே உனக்கு வெற்றி சுலபமாய் வரும். அல்லேலூயா. நீங்க அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தி அதுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும் பொழுது, அதுக்கு எதிரான காரியங்கள் நடக்கும் பொழுது கூட நீ விசுவாசத்தோடு அந்த கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றாரு, ஞானிகளுடைய ஞானத்தை அழித்துன்றாரு. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை விட, ஒளியின் பிள்ளைகளை விட பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களா இருக்கிறார்கள். அந்த ஞானத்தை அழிப்பார் அவர். அல்லேலூயா. அந்த ஞானத்தை அழிப்பாரு. இவன் ஒரு முட்டாளு, இவன் எப்படி அல்லேலூயா மேல வந்தான்? தகுதியற்றவன் எப்படி இப்படி தகுதியா இருக்கிறான்? ஏன்? தேவன் பேதைகளை ஞானியாக்குகிறார். அல்லேலூயா. இது தெரியல, அந்த வசனம் தெரியுமா தெரியாதா? கர்த்தர் யாரை ஞானியாக்குகிறாரு? பேதைகளை ஞானியாக்குகிறார். எந்த பேதைகளை ஞானியாக்குகிறார் தெரியுமா உங்களுக்கு? தீமைக்கு பேதைகளா இருந்தால். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, ஒரு வசனத்தை எடுத்து நான் பேதை அதனால நான் ஞானி ஆகிடுவேன், ஆவாது. தீமைக்கு பேதையா இருக்க வேண்டும் நீ. அல்லேலூயா.
தீமை செய்வதற்கு நீ பேதையாயிருந்தால் தேவன் உன்னை ஞானியாக்குவார். அல்லேலூயா. அந்த பேதை தான் ஞானியாக்குவார். தப்பே எனக்கு செய்ய தெரியாது, பண்ண மாட்டேன், தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. சும்மா வேத வசனம் ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் இருக்கு. அல்லேலூயா. செய்யறதெல்லாம் மாறுபாடு, செய்யறதெல்லாம் கோணல், செய்யறதெல்லாம் அவதூறு பரப்புறது, கலகம் பண்றது, அல்லேலூயா, ரெண்டகம் பண்றது, மாறுபாடா நடக்கிறது, செய்யறதெல்லாம் தீமை. அப்புறம் எப்படி உன்னை ஞானி ஆக்குவாரு? பேதியாய் போயிடுவேன். ஞானிகளுடைய ஞானம் அழிக்கப்பட்டு புத்திசாலியுடைய புத்திகள் அவமாக்கப்படும். அல்லேலூயா. அந்த தீமைக்கு நீ பேதைகளாயிரு. தீமைக்கு நீ பேதையா இருந்தீன்னா தேவன் ஞானிகளுடைய ஞானத்தை அளித்து உன்னை ஞானியாக்குவார். அல்லேலூயா. புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நயா இவரு உண்மையெல்லாம் சொல்றாரு, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தோட கர்த்தருக்கென்று நீ பயபக்தியாய் வாழ ஆரம்பித்தால், அல்லேலூயா, பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்தால் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாத்து உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, உண்மையுள்ள கர்த்தர் ஆராதிக்கிறவங்க, பரிசுத்தமான கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிந்தனை வரும் வரும், ஆனா அடுத்த செகண்ட் வரணும், என் கர்த்தர் பரிசுத்தமானவர், நான் ஆராதிக்கிற தேவர் பரிசுத்தமான தேவர். அல்லேலூயா. அதுக்காக எதுவுமே எனக்கு வரலையா நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுன்னா நீங்க சொல்லிக்குவாங்க, வரும். அல்லேலூயா. வரும். அடுத்த செகண்டு இன்னொன்று வரணும். என்ன வரணும்? நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, அங்கிருந்து தம்முடைய மக்களை மனு புத்திரரை அவருடைய கண்ணோக்கி பார்க்கிறார், அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. உடனே பயந்துக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், இப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு, இப்படி ஒரு தாறுமாறு வந்துருச்சு, உடனே என்னை மன்னிங்க ஆண்டவரே. இவ்வளவு பளிச்சுன்னு இதுக்கு மேல சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சொல்லணும்ல. சத்தியம், இதான் சத்தியம். நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம நம்பிக்கொண்டிருக்கிற சில காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்? அதுல சில தாறுமாறுகள் இருக்கலாம், சில நம்பிக்கைகள் இருக்கலாம். அந்த நம்பிக்கைகளும் அந்த சிறகுகள் ஒரு சிலரை நம்பி இருப்போம், அவைகள் எல்லாம் வெட்டப்படுகிறது, அந்த சிறகுகள் வெட்டப்படுகிறது, அவைகளிலிருந்து துண்டிக்கப்படுகிறோம். அப்படி துண்டிக்கப்படும் பொழுது நாம இன்னும் என்ன பண்ணணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த அதிகாரம் போயிடுச்சு, இது இல்லை, அது இல்லை, அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்றான் பாருங்க, முடிக்க போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? படிங்கம்மா. 16:6, லூக்கா 16:6 படிங்க. அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று எழுது என்றான். அல்லேலூயா. அப்போ இது என்னன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க சொல்ல, நிழலை பத்தி சொல்லிட்டேன், மெய் எதுன்னு சொல்லிட்டேன், மாறுபாடு எதுன்னு சொல்லிட்டேன், நீதி எதுன்னு சொல்லிட்டேன், பரிசுத்தம் எதுன்னு சொல்லிட்டேன், அசுத்தம் எதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த சுய புத்தி, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் பாருங்க, இவன் ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்றான்? 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க. தன் எஜமானத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான்.
அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது. கபா கபான்னு சம்பாதி, ஆவுன்னு சம்பாதி, ஓடி ஓடி. இல்லை நான் செஞ்சவன், அல்லேலூயா, என் வேர்வையை நம்பினவன், என் உழைப்பை நம்பினவன், கர்த்தரை நம்பல, கர்த்தரை பத்தி தெரியல, ஏன்னா தெரியல, கர்த்தர் எப்படி கிரியை செய்வார் எனக்கு தெரியல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், கொயர்பாயா இருந்தேன், பாடுற இடத்துல இருந்தேன், உட்கார்ந்து சத்தியம் கேட்டேன், காதுக்குள்ள எதுவுமே போல, மண்டைக்குள்ள எதுவுமே ஏறல. 40 வயசுக்கு மேலதான் ஒருத்தர் நின்று போதிச்சாரு. நான் 40 வயசா இருக்கும்போது, அவருக்கு இல்லை, அவருக்கு 50 வயசா இருக்கும்போது போதிக்கிறாரு. அவர் சொல்றாரு, வேர்வை சாபம். அல்லேலூயா. உன் நெற்றின் வேர்வையினால் நீ பிழைப்பாய். அது எதனால வந்தது? சாபத்தினால வந்தது. வேர்வை சாபனார். விசாராயிட்டார். அல்லேலூயா. அவரை பிடி. யாரை பிடி? அவர் சொன்னவரை பிடிச்சார். சொன்னவரை யாரை சொன்னாரோ அவரை பிடிச்சார். சொன்னவரை பிடிச்சிக்கல நான். அவர் என்ன போல ஒரு மனுஷன், ஆனால் தேவ மனுஷன். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றம் இல்லை. கர்த்தரை பிடிச்சேன், கர்த்தரை பிடிக்க ஆரம்பித்தேன், கர்த்தரை தேட ஆரம்பித்தேன், ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். அவர் என்ன பேசுகிறாரு, அப்படியே அந்த சீட்டு மனையில் உட்காந்து த்ரில்லிங் படம் பார்க்குற மாதிரி கேட்பேன். அல்லேலூயா. சத்தியத்தை அந்த சீட்டு நுனியில் உட்காந்து பார்ப்பேன். அப்படி சினிமா பார்க்குற மாதிரி பார்க்குறேன். அவர் சொல்கிற சத்தியத்தை சீட்டு முனியில் உட்காந்து அப்படியே அவர் வாயே பார்த்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. அவர் சொல்கிறதெல்லாம் என் காதுக்குள்ளே போய் என் இருதயத்துக்குள்ளே நிறையும். அல்லேலூயா. அப்படி கவனிப்பேன். என்னுடைய வாயை ஆவென்று தெரிந்து எல்லாவற்றையும் உட்கொள்ள ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் தேவ மனுஷன், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அவர் சொன்னார், வேர்வை சாபம். அல்லேலூயா. வேர்வை சாபம். அந்த அக்வாஃபினா வாங்க ஆரம்பித்தேன். ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன இது, இந்த தண்ணி தான் நீ குடிப்பியா? ஆமாம். ஏன்னா தூசியாக இருக்குது, சுத்தமாக கொடுக்க மாட்டேன்றான். கம்பெனியில் வேலை செய்கிற பசங்க சுத்தமாக கொடுக்க மாட்டேன்றாங்க, கையெல்லாம் பவுடராக இருக்குது, சுத்தமாக கொடுக்க மாட்டேன்றான். அதனால் நான் வாங்கி வச்சு, இது என்னால் உன்னால் குடிக்க முடியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார். இன்னி வரைக்கும் அதான் குடிச்சிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவன் நீர் முடிவெடுத்தால் யார்தான் தடுக்க முடியும்? அல்லேலூயா. அவர் முடிவெடுத்துட்டார், நீ என் பிள்ளை, ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரே என் நம்பிக்கை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? என் நம்பிக்கை இந்த உலகத்தை பார்த்துல, என்னுடைய பலத்தை பார்த்துல, என்னுடைய சுயஞானத்தை பார்த்தல்ல, என் நம்பிக்கை நீரே. அல்லேலூயா. என் நம்பிக்கை நீரே, என் நம்பிக்கை நீரே போதும், யாரையும் நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை அவர் வடிவமைக்க வேண்டும். என் வாழ்க்கை நான் அவருக்கு நான் ஒப்படைக்கிறேன். என் சொல்லி கொடுத்தல, போன தடவை சொல்லிட்டு போனல, உன் பிள்ளைங்களை கருத்துட்டு ஒப்படைங்க. அல்லேலூயா. அவரை எஜமான வைங்க. நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. அவன் சொல்ற தன்னுடைய வாழ்க்கையை தான் ரட்சித்துக் கொள்ள தன்னுடைய வாயினுடைய மாறுபாடுகள், பொய் கணக்கு எழுதுறான், திருட்டு கணக்கு எழுதுறான், கள்ள கணக்கு எழுதுறான், புழுக சொல்றான். 50 100 கூட எண்ணிக்கை 50 என்று சீக்கிரமா எழுது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அதுக்கு பேரு சரீர முயற்சி. அதுக்கு பேர் தான் சரீர முயற்சி. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் சுய புத்தி. அதுக்கு பேர் தான் தேவனற்ற வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதது. அல்லேலூயா. அதுக்கு தான் தேவனை பிரதானமாக தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு இடத்தை கொடுக்காதது, தேவனுக்கு பிரதானமான இடத்தை கொடுக்காததா சுய புத்தி, சுய முயற்சி, சரீர முயற்சி. அல்லேலூயா. அதை தேவன் பார்க்கிறார்ல, பார்க்கிறார்ல. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. கர்த்தர் பார்க்கிறாருங்க, கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு மணலை சலிச்சு அந்த மணலில் இருக்கிற சின்ன ஒரு குட்டி மணல் இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அதை விட சின்னது உலகம். அல்லேலூயா.
அதை விட உலகம் சின்னது. இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மூலையில் ஒரு சின்ன ஒரு தூள் மாதிரி நிற்குது. அல்லேலூயா. அப்போ உன் தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. உன் தேவன் எவ்வளவு பெரியவர். அந்த சின்ன தூள்ல தான் இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கடுகை விட சின்னது இந்த உலகம், கடுகை விட சின்னது. இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கண்ணுக்கே பார்க்க முடியாது. அது எடுத்து போட்டிருக்கிறான், ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறான், ஒரு பெரிய விண்கலத்திலேருந்து எடுத்து போட்டிருக்கிறான். அந்த பிரபஞ்சத்தில் ஒரு மூலையில் அவ்வளோண்டு இருக்குது பூமி. அல்லேலூயா. ஆனால் போனால் ரோடு போய்கிட்டே இருக்குது, ஊரே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனால் அது அவர் தான் எழுதுறாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம் எடுங்க. 1 தீமோத்தேயு தெசலோனிக்கருக்கு அப்புறம் இருக்கும் எடுங்க. 1 தீமோத்தேயு 4, 8, 9 படிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. போதும் பாருங்க. 8வது வசனம் என்ன சொல்லுது? சரீர முயற்சி என்ன சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தங்க? சரீர முயற்சி என்ன சொல்லுது? என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க? சத்தியம் கூடவே வரீங்களா இல்லையா? அல்லேலூயா. 1 மணி நேரம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை 55 நிமிஷம் ஆயிருக்கும். பயப்படாதீங்க, முடிச்சிடலாம். எவ்வளோ என்ன சொல்றாரு? சரீர முயற்சி அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னங்க? கொஞ்சம் வேலை செய்யும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அற்ப பிரயோஜனம் என்ன? கொஞ்சம் லாபம். என்ன இப்ப லாபம்? கொஞ்சம் லாபம். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? என்ன சொல்ல வராரு? உன்னுடைய சுய முயற்சினால நீ வேலை செஞ்சின்னா கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் கிடைக்கும்ன்றாரு. கொஞ்சம் கிடைக்கும். ஆனா தேவ பக்தியானது இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கைக்கும் இதுக்கு பின்வரும் வாழ்க்கைக்கும், பூமியில அந்த மரணத்துக்கு பிற்பாடி பரலோகம்னு ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா, அதற்கும் தேவையானது அளவுக்கு பிரயோஜனம் உள்ளது. அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு போடல, பிரயோஜனம் உள்ளது அப்படின்னா லாபம் உள்ளது. அல்லேலூயா. என்ன உள்ளது? லாபம் உள்ளது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சுய புத்தி அற்ப பிரயோஜனம் உள்ளது. கள்ளக்கணக்கு அற்ப பிரயோஜனம் உள்ளது. பொய்க்கணக்கு அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் வேலை செய்யும். செய்யாதுன்னு சொல்லல ஆண்டவர், செய்யும். அதை நீங்கள உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளது. அது கண்டிஷன் இருக்குது, அது நடக்கும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை கொஞ்சங்க. இந்த வாழ்க்கை எவ்வளோ? கொஞ்சம். இது 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம். ஆனா பரலோகம் 1000 வருஷம். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அப்போ வேலை எதுக்கு செய்யணுமா? எதுக்கு செய்யணுமா? அல்லேலூயா. அதுக்கு அதை நினைக்கணும். எதை நினைச்சு நம்ம வேலை செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கபடு நாவு இல்லாம, பொய் கணக்கு இல்லாம, கள்ளக்கணக்கு இல்லாம, ஏமாத்தாம, வஞ்சிக்காம, அபகரிக்காம, புடுங்காம, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சரீர முயற்சியில கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, கொஞ்சம் சுகம் இருக்குது. ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது. அதை அல்லேலூயா, அதை விடக்கூடாது. அப்போ இவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். யாரு? இந்த அநீதி உள்ள உக்கரானக்காரன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுக்குரியவர்களை அறியான். வேதம் சொல்லுதா இல்லையா? என்ன சொல்லுது? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுக்குரியவர்களை அறியான். 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது. படிச்சிடலாம் ஒரு தடவை.
ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுக்குரியவைகளை அறியான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவம் உள்ளவன், தேவனை அறியாதவன், தேவனுடைய வழிகளை அறியாதவனுக்கு நம்முடைய வழிகள் பைத்தியமாய் தோன்றும். ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பான். சங்கீதம் 112:7 எடுங்க. சங்கீதம் 112:7. பின்னால படிங்க. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பான். அல்லேலூயா. யாரு? நீதிமான். நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வேதம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை நான் நினைச்சு பார்ப்பேன், அதை சொல்லுவேன். அவர் சொல்றார் இன்னொரு இடத்துல, தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை, அக்னி உன் பேரில் பற்றாது, ஆறுகள் உன்மேல் புரளாது. ஏன் ஏன் புரளாது? கர்த்தரை நம்பி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, கபடு இல்லை, வஞ்சனை இல்லை, சூழ்ச்சி இல்லை, எதுவும் இல்லாம கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனுஷனுக்கு என்ன நடக்குமா? தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். இந்த பூமியில இதெல்லாம் இருக்குது. தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை, அக்னி உன் பேரில் பற்றாது, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், ஆறுகள் உன்மேலே புரள. இவ்வளவு இந்த பூமியில இருக்குது, இவ்வளவு இந்த பூமியில இருக்குது. ஹல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரம், இதெல்லாம் இருக்குது இந்த பூமியில. இந்த பூமியில இவ்வளவு இருக்குது. அதான் சொன்னல, 51 வயசுல 200-300 கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு. தன் சரீரத்தை கவனிக்கல, சரீரம் கர்த்தருடையதுன்னு கொடுக்கல, சரீரத்தை கர்த்தருக்குன்னு பயன்படுத்தல, சொந்தத்துக்குன்னு பயன்படுத்தினாரு. 51 வயசுல மரித்து போனார். அல்லேலூயா. இப்போ அந்த சொத்து யாருடையதாகும்? பிள்ளைங்க இருக்கிறாங்க, தத்தி மாடா இருந்தால் என்ன பண்ண முடியும்? சிரிக்கிறாங்க உடனே. அல்லேலூயா. பிள்ளைங்க தத்தி மாடா பிறந்திருந்ததுன்னா, அந்த மூளையை வச்சிருந்ததுங்கன்னா, அதுங்களை வச்சு அதை காப்பாற்ற முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவருக்கு திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்து விருத்தியானால் அதன் மேல இருதயத்தை வைக்காதுன்ற. ஐஸ்வர்ய விருத்தியானால் இருதயத்தை அதை அங்க வை, கர்த்தர் இங்க வை. அல்லேலூயா. அது அங்க இருக்கட்டும், அனுபவிக்கலாம். சொகுசா வாழலாம், படுக்கலாம், தூங்கலாம், போகலாம், வரலாம், அதெல்லாம் இருக்கட்டும், அங்க இருக்கட்டும், அதெல்லாம் அனுபவிக்கிறது. இருதயத்தில் கர்த்தரை வைங்க. அல்லேலூயா. இருதயத்தில் நீ கர்த்தரை வச்சிருந்தேன்னா நீ சும்மா இருக்கு, உன்னை சும்மா இருக்க விட மாட்டார் அவர். அல்லேலூயா. உன்னை அப்படியே இருக்க விட மாட்டார் அவர். ஏன்னா மேல தூக்குறவர் அவர். அல்லேலூயா. அவர் யார்? அவரு யார்? அவரு மேல தூக்குகிறவர் அவர். அதனால கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அல்லேலூயா. அவர் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினார், ஆனா அந்த ஜீவனை அவர்கிட்ட ஒப்படைங்க. அல்லேலூயா. ஜீவனை பார்க்கல முடிய கிருபை மேலானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உங்களை பார்த்தா, உங்களை கண்டு அசட்டை பண்ணா கூட உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அதை உணர்ந்து வாழும் பொழுது, அதை உணர்ந்து கட்டுப்பட்டு, தேவனுக்கு கட்டுப்பட்டு பயந்து வாழும் பொழுது அவர் உன்னை சும்மா இருக்கவே விட மாட்டார். அல்லேலூயா. தூக்காம விடவே மாட்டார், தூக்கி நிறுத்தாம விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கண்மலை. அப்போ அவன் இப்படி நம்ம போயிட்டு இப்படி கபடு வேலையா மாறுபாடான வழிகளில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்போ நிழல் ஆள முடியாது. என்ன ஆள முடியாது? நிழல் ஆள முடியாது. சரி, ஒரே ஒரு வசனம் முடிச்சிடுறேன். 1 நாளாகமம் 29, இதை முடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். 1 நாளாகமம் 29 சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, ஜெயிச்சுட்டு சொல்றான். 1 நாளாகமம் 29 10வது வசனம் படிங்க. சொல்றான் பாருங்க, யாருக்கு முன்னாடி சொல்றான்? சபை அனைத்திற்கும் முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம். சொல்றான் பாருங்க, வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அடுத்து சொல்றான் பாருங்க, என்ன வருமா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யார் சொன்னது? இத ஜெயிச்ச மனுஷன் சொல்றான், தேவனுடைய மனுஷன் சொல்றான், உனக்கு வருகிற ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அல்லேலூயா. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அதனால தான் சொல்றான், அண்ணால் சொல்றா, சிறியவனை புலிதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தர் சொல்றாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அவரை நம்பினா மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. தாவீது வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கும் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பெரியவனாவனதுக்கு ஒரே வழி. அல்லேலூயா. பெரியவனாவதுக்கு ஒரே வழி, வெற்றிக்கு ஒரே வழி, வாழ்வுக்கு ஒரே வழி, சமாதானத்துக்கு ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே தந்தவர், மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று பவுல் கேட்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வழியில மாறுபாடு இருந்தால் எடுத்து வச்சிடுங்க, மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா. வேண்டாம், நமக்கு ஆகாது. ராஜாவின் பிள்ளைகளுக்கு அது தகுதி இல்லை. அல்லேலூயா. நம்மளாம் யாரு? கர்த்தாதி கர்த்த ராஜாதி ராஜா நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி என்று தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்பேற்பட்ட மகிமையின் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக.